ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ப்ரெஸ்டீஜ் மார்வல் ப்ளஸ் கேஸ் ஸ்டவோட அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ பார்க்கலாமா? இந்த கேஸ் ஸ்டவ்வை நான் ஆன்லைனில் தான் அமேசானில் புக் பண்ணியிருந்தேன். ரொம்ப சேஃபாக அழகாக வந்திருந்தது. இதான் இந்த ஸ்டவ்வோட ஃபர்ஸ்ட் லுக். பார்க்குறதுக்கே எவ்வளோ அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குல்ல. கூடவே கேரண்டி மற்றும் வாரண்டி கார்டு கொடுத்துருந்தாங்க. ப்ரெஸ்டீஜ் கம்பெனி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். வெசில்ஸாக இருக்கட்டும், மிக்சியாக இருக்கட்டும், இல்லை கேஸ் ஸ்டவ்வாக இருக்கட்டும், அதுவும் எஸ்பெஷலி கேஸ் ஸ்டவ் ரொம்பவே பிடிக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது என்னோடய ப்ரெஸ்டீஜ் கேஸ் ஸ்டவ். ரொம்ப பழைய கேஸ் ஸ்டவ். அதாவது இந்த 4 பர்னர் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த 2 பர்னர் கேஸ் ஸ்டவ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். கிட்டத்தட்ட 15 இயர்ஸாக அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு, இன்னமும் நல்லாயிருக்கு. பட் என்ன ஒன்று, 2 பர்னர் பத்தலை, இன்னும் மேற்கொண்டு 3 அல்லது 4 இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்றக்காக நான் இந்த 4 பர்னர் கேஸ் ஸ்டவ் வாங்கினேன். இதோட எம்ஆர்பி வந்து 10,995 rupees. இதில் 1,300 rupees ஆஃபர் போக நான் வாங்கினேன். ரொம்பவே வர்த்துன்னு சொல்லுவேன். ப்ரெஸ்டீஜ் மார்வல் ப்ளஸ் கேஸ் டேபிள் பிளாக் கலர் தான் வாங்கியிருக்கேன். 4 பர்னர். பாக்ஸை விட்டு பிரித்து எடுத்து கிச்சன் கவுண்டர் டாப் மேலே வச்சாச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த 4 பர்னரில் லெஃப்ட் சைடில் வந்து பெரிய பர்னர், சென்டரில் வந்து 2 சின்ன பர்னர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து மீடியம் சைஸ் பர்னர். 4 பர்னர் இருக்கிறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டவ்வில் வந்து சென்டரில் எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. பால் பொங்கி ஊற்றினாலோ இல்லை ஏதோ ஒன்று வந்து நம்ம சமைக்கும் போது எக்ஸஸாக வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த தட்டை தனியாக வந்து ரிமூவ் பண்ணி கழுவிக்கலாம். இது போல் எல்லா பர்னர்ஸ்க்குமே சென்டரில் அந்த பிளேட் கொடுத்துருக்கனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குக் பண்ணும்போது. இந்த பர்னர்ஸுமே வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் மாற்றுற மாதிரி நல்லாயிருக்கு, ஃப்ளெக்சிபிளாக. ப்ரெஸ்டீஜ் ப்ராடக்ட்ஸ் எப்போதுமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். எஸ்பெஷலி கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும், பல வருஷத்துக்கு உழைக்கும். ஸ்டவ்வோட நாப்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப பர்ஃபெக்டாக ஸ்மூத்தாக இருக்கும். இந்த ஸ்டவ்வுக்கு ஒரு சின்ன ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் சின்ன வெசல்லாம் வச்சு நம்ம வந்து குக் பண்ணோன்னா இந்த சின்ன ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம். பர்னர்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அது க்ளீனர் மாதிரி ஒரு நீடில் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பெரிய பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய பர்னர் பாருங்கள் எவ்வளோ நல்லா பிரகாசமாக சூப்பராக இருக்குது. டக்குன்னு குயிக்காக சமைச்சு முடிச்சிடலாம் அந்த பெரிய பர்னரில். இந்த 2 சின்ன பர்னர்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா ஸ்டவ்லேயும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்த மீடியம் சைஸ் பர்னரும் நம்ம மற்ற ஸ்டவ்லேயும் பார்த்துருப்போம். ஸோ டோட்டலாக இந்த ஸ்டவ்வில் வந்து 4 பர்னர் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கனால நமக்கு ஒவ்வொரு சமையலுக்கும் தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த சமையலுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஸ்டவ்வில் வச்சு நம்ம சமைக்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். 4 பாத்திரம் ரொம்பவே ஈஸியாக ரொம்ப இடைஞ்சல் இல்லாமல் நம்ம பயன்படுத்தலாம். சைடில் வந்து 2 பக்கமும் பெரிய பாத்திரம், சென்டரில் வந்து ஓரளவுக்கு மீடியம் சைஸ் மற்றும் ஸ்மால் சைஸ் பாத்திரங்கள்லாம் பயன்படுத்தலாம். இதில் ஒரு சின்ன டிப்ஸும் சொல்லியிருக்கேன். எப்போதுமே கேஸ் சிலிண்டரை வந்து வீட்டை விட்டு வெளியே காம்பவுண்டில் வைக்கிறது ரொம்பவே சிறந்தது. ஸோ அதோட கனெக்ஷன் வந்து இந்த மாதிரி வாலில் அட்டாச் பண்ணி கொடுத்துட்டோன்னா நம்ம வீட்டுக்கு வந்து சிலிண்ட்ரு வந்து கிச்சனில் வந்து இடத்தையும் மறைக்காது, ப்ளஸ் வெளியே இருக்கிறது தான் ரொம்ப சேஃப்டி கூட. வெளியே இருக்க சிலிண்டருக்கு அதுக்கு கிரில்லாம் போட்டு லாக் போட்டு வச்சுக்கலாம். ஒரு சில வீட்டில் குட்டீஸ் வந்து கிச்சனில் எல்லாம் போட்டு உருட்டிகிட்ருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கார்பெண்டர்கிட்ட சொல்லி சின்ன பாக்ஸ் மாதிரி செஞ்சு அந்த நாப் வைக்கிற இடத்துல போட்டு வச்சுக்கிட்டா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ வேணுன்றப்ப ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் மேலேயே நம்மளோட லைட்டர், மற்ற ஸ்டவ்வுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள்லாம் அப்படி வச்சிடலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக டைடியாக இருக்கும். அடுப்பு வாங்கினா எப்போதுமே நம்ம இந்தியன்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட் தான் செய்வோம். ஸோ நானும் பாயசம் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சிம்பிளாக சேமியா பாயசம் செஞ்சிட்ருக்கேன். ஸோ அந்த அடுப்பு வாங்கின சந்தோஷத்தில் ஒரு ஸ்வீட் செஞ்சு சாமிக்கு படைச்சு நம்ம வந்து அதுக்கப்புறம் அதை டேஸ்ட் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஏற்கனவே நான் வந்து எம்டி வெசல்ஸ் வச்சு இந்த ஸ்டவ் எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்கேன். இன்னும் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் காமிக்கலாம். அதாவது குக்கிங் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பெரிய பர்னரில் வந்து ஒரு பெரிய பாத்திரம் பயன்படுத்தி சாதம் வடிக்கிறதுக்காண்டி வச்சுருக்கேன். இந்த ரைட் சைடில் இருக்க மீடியம் சைஸ் பர்னரில் வந்து குழம்பு இருக்குது, சென்டரில் வந்து ரசம் இருக்குது, இன்னொரு சின்ன பர்னரில் வந்து சின்ன குக்கர் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரே டயத்தில் சாதம், குழம்பு, பொரியல், ரசம் இது எல்லாமே வந்து நம்ம செய்யலாம். 4 பர்னர் இருக்கிறனால ரொம்பவே யூஸ்ஃபுல். இப்போ முட்டைலாம் வேக வைக்கணுன்னாக்கா நம்ம வந்து இந்த 4வது பர்னரை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
யூஸ்வலி 3 பர்னரே போதுமானதாக இருக்கும். கொஞ்சம் அடிஷ்னலாக நிறைய பேர் வீட்டுக்கெலாம் வராங்க, கெஸ்ட்லாம் இருக்காங்கன்ற பட்சத்தில் இந்த மாதிரி 4 பர்னர் இருக்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சமையலும் சீக்கிரமாக முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லானதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.